ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தொகுதி மறுவரையறை மசோதாவை தோற்கடித்து அரசியலமைப்பு சாசனத்தை எதிர்க்கட்சிகள் அவமதித்து விட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. திமுகவிற்கு குடும்ப ஆட்சிதான் முக்கியம். பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். பாஜக மற்றும் அதிமுகவிற்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் தமிழக முன்னேற்றத்திற்கான தடை கற்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தீய சக்தி திமுக வேரோடு அழிக்கப்பட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடல். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இப்போதே அமல்படுத்த வேண்டும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். மற்ற நாடுகளை அச்சுறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு எந்த உரிமையும் இல்லை. பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தொகுதி மறுவரையறை மசோதாவை தோற்கடித்து அரசியலமைப்பு சாசனத்தை எதிர்க்கட்சிகள் அவமதித்து விட்டனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதா சட்டம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பதிவில் வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார். இதில் எதிர்க்கட்சிகளின் சுயநலமிக்க அரசியலால் நாட்டில் மகளிரின் முன்னேற்றத்திற்கான போராட்டம் முடக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மகளிரின் கனவுகள் சிதைக்கப்பட்டதை நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்தனர் என்று கூறினார். மேலும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்த்து பாவம் செய்து விட்டனர் என்று தெரிவித்தார். எனவே இதற்காக எதிர்க்கட்சியினர் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார். மாநிலங்களவையில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை தோற்கடித்து அரசியலமைப்பு சாசனத்தை எதிர்க்கட்சிகள் அவமதித்து விட்டனர் என்று குற்றம் சாட்டினார். திமுகவிற்கு குடும்ப ஆட்சிதான் முக்கியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கோவையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை திமுக, காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்த்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அவர்களுக்கு குடும்ப ஆட்சிதான் முக்கியம் என விமர்சித்தார். மேலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் ஊழல் நிறைந்த ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாஜக மற்றும் அதிமுகவிற்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் தமிழக முன்னேற்றத்திற்கான தடை கற்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது அவர் பேசியபோது தமிழ்நாட்டின் உரிமைகளை காவு கொடுக்க துணிந்துவிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாடு 11வது தோல்வியை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வெகுமானத்திற்காக தன்மானத்தை இழந்து துரோகம் செய்கிற அடிமை கூட்டத்திற்கு தமிழ்நாடு சரியான பாடம் புகட்டும் என்றும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாசிச பாஜக அடிமை அதிமுகவும் வீழ்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். டப்பா என்ஜின் என வருவது எதற்காக உரிமை தொகையை நிறுத்துவதற்காகவும் இடஒதுக்கீட்டை பறித்து சமூக நீதியை படுகொடியில் தள்ளுவதற்காகவும் தான் என்று கூறினார். பாஜக மற்றும் அதிமுகவிற்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் தமிழக முன்னேற்றத்திற்கு போடக்கூடிய தடை கற்கள் என்றும் குற்றம் சாட்டினார். தீய சக்தி திமுக வேரோடு அழிக்கப்பட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது தீய சக்தி திமுக வேரோடு அழிக்கப்பட வேண்டும் என்றும் குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் மத்திய அரசு நிதி தரவில்லை என அவதூறு பிரச்சாரத்தை செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் தீய சக்தி திமுக அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை தோற்றுவித்தார் என்று கூறினார். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துள்ளார் எனவும் இந்தியாவை உலக தலைவர்கள் பாராட்டும் அளவுக்கு உயர்த்தி உள்ளார் எனவும் பெருமிதமாக தெரிவித்தார். தமிழகத்தை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு
முடிவு கட்டுகின்ற தேர்தல். இன்றைக்கு தமிழகத்திலே ஊழல் நிறைந்த ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றோம். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இப்போதே இருக்கும் 543 தொகுதிகளிலும் அமல்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் மோடி தொகுதி மறுவரையறை குறித்து பேசியது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க சாதனைகள் எதையும் சுட்டிக்காட்ட இயலாத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய அதிகாரப்பூர்வ உரையில் பொய்கள் நிறைந்த ஒரு அரசியல் பிரச்சார பேச்சாக மாற்றியுள்ளார் என குறிப்பிட்டார். பிரதமர் தனது உரையில் காங்கிரஸை 59 முறை குறிப்பிட்டுள்ளார் என்றும், ஆனால் பெண்களை பற்றி சில முறையே பேசியுள்ளார் என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு பாஜக முன்னுரிமை அளிக்கவில்லை, காங்கிரஸையே குறிவைக்கிறார் என்று விமர்சித்தார். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை எப்போதே இருக்கும் 543 தொகுதிகளிலும் அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் அதை 2029 ஆண்டிற்கு தள்ளி போடுவது பெண்களை ஏமாற்றும் செயல் என்று குற்றம் சாட்டினார். 2010 ஆண்டில் காங்கிரஸ் ஆட்சியில் மாநிலங்களவையில் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டது என்று, ஆனால் பாஜக அதை மக்களவையில் நிறைவேற்ற விடாமல் தடுத்தது என்று தெரிவித்தார். குற்றப்பதிவேட்டின்படி பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக உள்ளன என்று கூறினார். மற்ற நாடுகளை அச்சுறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு எந்த உரிமையும் இல்லை என பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா தெரிவித்துள்ளார். பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா தனியார் நாளிதழில் போர் தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் மற்ற நாடுகளை அச்சுறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பிற்கு எந்த உரிமையும் இல்லை என்றும், அமைதியை பேணுவதில் சக்தி வாய்ந்த தலைவர்கள் அதிக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். உலகை அச்சுறுத்தி போர்களை அறிவிக்கும் ஒரு நாட்டின் அதிபர் உடன் நம்மால் வாழ முடியாது என்றும் விமர்சித்தார். மக்கள் பட்டினியால் வாழும் தருணத்தில் உலகம் $2.5 டிரில்லியன் ஆயுதங்களுக்காக செலவிடுகிறது என்றும் கூறினார். பூமியை கார்பன் உமிழ்வில் இருந்து மீட்பது பற்றி பேசிக்கொண்டே ஒவ்வொரு நாடுகள் மீதும் குண்டுகள் வீசப்படுகின்றன என குற்றம் சாட்டினார். ஊழல் காரணமாக அதிமுக பாஜகவிடம் சரணடைந்து விட்டது என்று காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெருஞ்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி கலந்து கொண்டு இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சிறப்புரையாற்றினார். அப்போது ராகுல் காந்தி பேசிய போது எந்த ஒரு சக்தியாலும் தமிழ்நாட்டையோ அல்லது அதன் மொழியையோ தொட முடியாது என்று கூறினார். ஊழல் காரணமாக அதிமுக பாஜகவிடம் சரணடைந்து விட்டது என்றும், அவர்களை கொண்டு தமிழ் மொழி, கலாச்சாரம், வரலாற்றை பாஜக அழிக்க துடிக்கிறது என்று விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி தொகுதி மறுவரையறை மசோதாவையும் அந்த சட்டத்திற்கு பின் இருந்த திட்டத்தையும் முறியடித்துள்ளதாகவும், பாஜகவின் திட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைப்பதாக இருந்தது என்றும் குற்றம் சாட்டினார். முற்போக்கான வளர்ச்சி, சமூக நீதி மற்றும் அனைவருக்கும் கண்ணியம் ஆகியவற்றிற்கான பாதையை தமிழ்நாடு இந்தியாவிற்கு காட்டியுள்ளது என்று புகழாரம் சூட்டினார். Was to reduce Tamil Nadu's representation in the Union of India. அவர்களுடைய எண்ணம், அவருடைய திட்டம் என்னவாக இருந்தது என்றால், பாராளுமன்றத்திலே தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பதாக இருந்தது. To weaken the strength of southern states, to weaken the strength of small states, to weaken the strength of northeastern states. தென் மாநிலங்களில், தமிழ்நாட்டில், அதுபோன்று வடமேற்கு மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக. பெண்களின் கூடுதல் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிச்சிருக்கும், அதை தடுத்து நிறுத்தியதுதான் முதலமைச்சருக்கு வெற்றியா என மயிலாப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் மாநில தலைவரும் மயிலாப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெண்களுக்கு இடஒதுக்கீடு விவகாரத்தில் பெண்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என ஏங்கும் பெண்கள் மத்தியில் நேற்றைய தினம் திமுக கூட்டணி ஏமாற்றத்தை வழங்கியுள்ளது என்று தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் பெண்களின் தோல்வியை கொண்டாடி வருகிறார் என்றும், இந்த தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு எதிர்த்து வாக்குகள் தமிழகம் முழுவதும் பெண்கள் எதிரொலிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
பெண்களின் கூடுதல் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிச்சிருக்கும், அதை தடுத்து நிறுத்தியதுதான் உங்கள் வெற்றியா என முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார். ராஜராஜ சோழனை விட சேகர் பாபு அதிகமான குடமுழுக்கு செய்திருக்கிறார் என்ற கமல்ஹாசனின் கருத்து தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த அவர், ராஜராஜன் குடமுழுக்கு நேர்மையாக நடந்தது என்றும், சேகர் பாபு குடமுழுக்கு மறைமுகமாக அவசரமாக நடந்தது என்றும் விமர்சித்தார். சகோதரி கனிமொழி அவர்களும் கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அந்த கருப்பு ஆர்ப்பாட்டத்தின் பதில் என்ன, நிலை என்ன? ஆக நாங்கள் வெற்றி பெற்று விட்டு தான் அந்த கருப்பு கொடியை கீழே வைப்போம் என்று சொல்வது மட்டுமல்ல, காளியின் நிறம் கருப்பு என்று காளியை பற்றி சிந்திக்காதவர்களே சொல்லிக்கொண்டு காவி கொடி பறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று முதலமைச்சர் சொல்ல 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 காவி கொடி பறப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது என்பதுதான். ஏனென்றால் கனிமொழி சொல்றாங்க, பெண்களுக்கான வாய்ப்பு என்பது மணிக்கண்ணி. 10 லட்சம் வரை கட்டணமில்லா சிகிச்சை வழங்கும் திட்டத்தை முதல்வர் அறிவித்துள்ளார் என அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சேலம் வடக்கு தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ராஜேந்திரன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் அமைச்சர் ராஜேந்திரன் பேசிய போது, மகளிருக்கு வழங்கப்படும் உரிமை தொகை தற்பொழுது 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதை 2000 உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று கூறினார். தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும்போது அதிக செலவு ஏற்படுவதை கருத்தில் கொண்டு 10 லட்சம் வரை கட்டணமில்லா சிகிச்சை வழங்கும் திட்டத்தை முதல்வர் அறிவித்துள்ளதாக கூறினார். பணத்திற்காக சிகிச்சையை தவிர்க்காமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். மன்னார்குடி நகரத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து உள்ளேன் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் டிஆர்பி ராஜா மன்னார்குடி நகரத்திற்கு உட்பட்ட சஞ்சீவி நகர், 4ஆம் தெரு, ஆர்பி சிவம் நகர், வைத்தியசாலை, 3ஆம் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அப்பகுதி மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் 2 சக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்த அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், மன்னார்குடி நகரத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து உள்ளேன். அதில் பாதாள சாக்கடை திட்டம், சட்டூரிட்டி வாய்க்கால் தூர்வாரும் பணி, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் குளங்கள் தூர்வாரும் பணி, நகர்ப்புற சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்தார். ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி திட்டம் என்று திமுக வேட்பாளர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி திமுக வேட்பாளர் சிவசங்கர் ஆலத்தூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட குளங்காலத்தம், ஆனைப்பாடி, கூத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு அப்பகுதி மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி மீண்டும் பொறுப்பேற்றவுடன் வீடில்லா குடும்பத்தினர் 10 லட்சம் பேருக்கு கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி தரப்படும். தற்போது வழங்கப்படும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாகவும், உயர்கல்வி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவி தொகை இனி 1500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்ற திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். மேலும் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி திட்டம் என்பதால் பெண்களிடம் நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். திட்டக்குடி திமுக வேட்பாளர் அமைச்சர் கணேசன் தனது சொந்த கிராமத்தில் வாக்கு சேகரித்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் அமைச்சர் கணேசன் தனது சொந்த ஊரான கழுதூர் மற்றும் அரியநாச்சி, சமத்துவபுரம் ஆகிய பகுதிகளில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அவருக்கு ஆதரவு திரட்டும் வகையில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் மாவட்ட கழக பிரதிநிதியுமான சக்தி விநாயகம், வேப்பூர் கவுன்சிலர் சோலை ராஜன் தெரு தெருவாக நடந்து சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தனர். தொடர்ந்து ஆட்டோ மூலம் 10க்கும் மேற்பட்டோர் அடரி, பொய்யனப்பாடி, களத்தூர், காஞ்சிராங்கங்குளம், ரெட்டாக்குறிச்சி, கீழ்வரத்தூர் ஆகிய கிராமங்களுக்கு சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தனர். அதிமுக ஓட்டை யாராலும் பிரிக்க முடியாது என்று அதிமுகவை சேர்ந்த பழக்கருப்பையா தெரிவித்துள்ளார். மதுரை பிபி குளம் பகுதியில் அதிமுகவை சேர்ந்த பழக்கருப்பையா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு மாறுதலை எதிர்நோக்கி இருக்கிறது. அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்றாலும் திமுகவிற்கும் டெல்லிக்கும் நடக்கும் தேர்தல் என திமுகவினர் கூறுகிறார்கள். திமுகவினர் தேர்தல் நேரத்தில் எல்லாவற்றையும் திசை திருப்ப முயற்சி செய்கின்றனர். மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்கு தான் பதவி. ஆனால் 8000 ரூபாய் கூப்பனை ஆட்சி வருவதற்கு முன்பாகவே கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகின்றனர் என்றார். மேலும் அதிமுக ஓட்டை யாராலும் பிரிக்க முடியாது என்றும், அதிமுகவுடன் விஜயகாந்த் கூட்டணி வைத்தால்தான் வெற்றி பெற்றார். அதே போல தேர்தலுக்கு பின்பு விஜயும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கலாம் என்று உணர்வார் என்று தெரிவித்தார்.
கைதியாக இருந்து மந்திரியாக இருப்பார்கள். எல்லா கேவலங்களையும் ஒரு ஆக்கப்பூர்வமான காரியம். நான் எடப்பாடிக்கு 3-4 சொன்னேன். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான வாட் இஸ் யுவர் பிரைன் சைல்டு, வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் தி பீப்புள், ஒன்று சொல்லு. இந்த சட்டி கொடுக்குறேன், முட்டி கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன் என்பதற்கு அப்பாற்பட்ட 5 லட்சம் கோடி உன்னுடைய 5 வருஷ ஆட்சியில வாங்கி வைத்திருக்கிறார். செந்துறை அடுத்த இரும்புலிக்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் 124வது அமுது படையல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அடுத்த இரும்புலிக்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவிலில் 124வது அமுது படையல் திருவிழா நடைபெற்றது. சித்திரை அமாவாசையை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெறும் விழாவில் விவசாயிகள் தங்களது விளைச்சல் செழிக்க வேண்டி அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தானமாக வழங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் பக்தர்கள் வழங்கிய சுமார் 6 டன் அரிசி மற்றும் 2 டன் காய்கறிகள் திருவிழா சமையல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் சிறு தொண்டருக்கு அமுது படையல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் சிறுகடம்பூர், குமிழியம், பரணம், உஞ்சினி, விராக்கன், பிலாக்குறிச்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று அன்னதானம் பெற்றுக்கொண்டு அம்மனையும் சிறு தொண்டரையும் வழிபட்டு சென்றனர். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மழைநீர் வடிகால் சரி செய்யப்படும் என்றும் பொது கழிப்பிட வசதி செய்து கொடுக்கப்படும் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் டி. செல்வம் உறுதியளித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் டி. செல்வம் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பரப்புரைக்கு இடையில் நமது ஜெம் தொலைக்காட்சிக்கு வேட்பாளர் செல்வம் பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர் தங்களுக்கு மக்களின் ஆதரவு அமோகமாக உள்ளது என்றும் கடந்த ஆட்சியில் நடைபெற்ற மக்கள் விரோத செயல்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி தொகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் இங்கு அடிப்படை கட்டமைப்பு எதுவும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மழைநீர் வடிகால் சரி செய்யப்படும் என்றும் பொது கழிப்பிட வசதி செய்து கொடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய வேட்பாளர் செல்வம், விளையாட்டு திடல், சமூக நலக்கூடம் ஆகியவற்றை அமைப்போம், போக்குவரத்தையும் சீர் செய்வோம் என்றார். இளைஞர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களும் மாற்றத்தையே விரும்புகிறார்கள். அந்த மாற்றமானது தாவேகாவை நோக்கியே வந்துள்ளது என்றார். நீங்க கண்கூடா பாக்குறீங்க, நீங்க கண்கூடா நேரில் பாக்குறீங்க. மக்களுடைய ஆதரவுன்றது அமோகமாக இருக்கிறது. மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் நடந்த மக்கள் விரோத செயல்கள் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக அந்த மாற்றம் தாவேகாவை நோக்கி திசை மாறி கொண்டிருக்கிறது தான் நான் கண்கூடாக நேரில் காணுகிறேன். நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இது துணை முதல்வருடைய தொகுதி. இந்த துணை முதல்வர் தொகுதியில மக்கள் சந்தோஷமாக இல்லை. வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை. கீழ்நிலையில மக்கள் மிகவும் துன்பப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. இதை தான் நான் கண்கூடாக பார்க்கிறேன். நீங்க மழைநீர் வடிகால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இங்கே ஜீரோ சிஸ்டம். அது புதிய மழைநீர் வடிகாலை பொறுத்த வரைக்கும் நவீன முறையில் கட்டமைத்து இங்கே நீர் தேங்காதவன பார்த்து கொள்ள வேண்டியது அரசுடைய கடமை. இந்த அரசு செய்ய தவறி இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு ஒரு பட்சத்தில் நிச்சயமாக நவீன முறையிலே மழைநீர் வடிகாலை ஏற்படுத்துவோம். குடிசை பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு பொது கழிப்பிடம் மிகப்பெரிய ஒரு சுகாதார பிரச்சனையாக இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்ய மல்டி ஸ்டோரேஜ் சானிட்டரி, அதாவது கழிப்பிடம், பொது கழிப்பிடங்களை மல்டி ஸ்டோரேஜ் லெவலில் உருவாக்கி கொடுப்போம். நாங்கள் விளையாட்டு திடல் அமைப்போம், மைதானத்தை அமைத்து கொடுப்போம். அதே மாதிரி சமூக நல கூடங்கள் இங்கே மிக குறைவாக இருக்கிறது, அதை ஏற்படுத்தி தருவோம். அடிப்படை கட்டமைப்பு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதை உருவாக்கி கொடுப்போம். போக்குவரத்தை முதல்ல சீர்படி செய்வோம். இங்கே போக்குவரத்துலாம் பார்த்தா கமர்ஷியலாக கட்சிக்காரங்களை காசு வாங்கிட்டு நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இங்கே சோளிங்கரில் ராகுல் காந்தி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் பாண்டியநல்லூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் திமுக வேட்பாளர் அமைச்சர் ஆர். காந்தி ஈஸ்வரப்பன், காங்கிரஸ் வேட்பாளர் AM முனிரத்தினம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் எடில் கரோலின் ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக மற்றும் RSS அமைப்புகள் தமிழகத்தின் அடையாளம், கலாச்சாரம் மற்றும் சித்தாந்தத்தை அழிக்க முயற்சிக்கின்றனர். தொகுதி மறுவரையறை மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற திட்டங்கள் மூலம் மாநிலங்களின் உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மோடி அரசு சிதைக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவை பாஜக தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும், ஆனால் தமிழகத்தை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மதுரை எய்ம்ஸ் மற்றும் மெட்ரோ போன்ற திட்டங்களை முடக்குவதன் மூலம்
தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜகவிற்கு சமூக நீதியை மதிக்கும் தமிழக மக்கள் தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும், ஸ்டாலின் தலைமையிலான திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று இம்மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வியாபாரிகளின் கோரிக்கைகளை முதல் கடமையாக நிறைவேற்றுவேன் என வாக்குறுதி அளித்து அதிமுக வேட்பாளர் டி நகர் சத்யா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சத்யா தியாகராய நகர் தொகுதிக்கு உட்பட்ட காமக்கோடி குடியிருப்பு, துக்ராம் தெரு, ரங்கநாதன் தெரு, நடேசன் தெரு, உஸ்மான் சாலை மற்றும் தியாகராய நகர் காய்கறி அங்காடி வியாபாரிகளிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வியாபாரிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பொது கழிப்பறை வசதியை அதிகப்படுத்த வேண்டும், பார்க்கிங் வசதியை மேம்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வேண்டுகோள்களை வியாபாரிகள் முன்வைத்த நிலையில் தான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் பணியாக வியாபாரிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக கூறி வேட்பாளர் சத்யா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இதற்கு முன் சட்டமன்றம் இருக்கும்போது நிறைய கோரிக்கை நிறைவேற்றி தந்தார்கள். அதேபோல் இந்த வாடியும் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க, எடப்பாடியார் தான் சிஎம் ஆவாங்க, அதுபோல் நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டாங்க. நான் அதுக்கெல்லாம் கரெக்டாக நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாத்தையும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தலைவர்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டார். புரட்சி தலைவர் எங்கள் வாத்தியார், புரட்சி கலைஞர், புரட்சி நாயகன் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவருக்கு கண்ட சின்னமும் இரட்டை சின்னமும். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்ய உள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜை ஆதரித்து வரும் 20ஆம் தேதி ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்ய உள்ளார். இந்த நிலையில் சாயர்புரத்தில் அவரது பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்காக ராகுல் காந்தி தனி ஹெலிகாப்டர் மூலம் வருகை தர உள்ள நிலையில் பாதுகாப்பு வசதி குறித்து டிஎஸ்பி நிரேஷ் தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் ஆகியோர் நிகழ்ச்சி நடைபெறும் மைதானங்களை பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் தொகுதியை முதன்மை மாவட்டமாக மாற்றி காட்டுவேன் என்று தாவேகா வேட்பாளர் ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ரஞ்சித்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கானேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கானேரிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வீடுதோறும் ஆரத்தி எடுத்து சிறப்பு வரவேற்பு அளித்தனர். பின்னர் அப்பகுதி மக்களிடம் பேசிய அவர் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியை முதன்மை மாவட்டமாக மாற்றி காட்டுவேன் என்று உறுதியளித்தார். இதையடுத்து வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், அனைத்து வீடுகளுக்கும் குப்பை தொட்டிகள் வழங்கப்படும் போன்ற பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்தார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் சரவணன், ஒன்றிய நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் பாமக வேட்பாளர் சிவகுமார் டிஃபன் கடையில் தோசை சுட்டுக் கொடுத்து வாக்காளர்களிடம் நூதன முறையில் வாக்குகளை சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சிவகுமார் கானை, வயலாமூர், காங்கேயனூர், அரியலூர், கானைக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அப்பகுதி மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கானை பகுதியில் அமைந்துள்ள டிஃபன் கடையில் வாக்கு சேகரித்த வேட்பாளர் சிவகுமார் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி டிஃபன் கடையில் தோசை சுட்டும் ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவரும் வகையில் நூதனமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் தோசை சுட்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தாவேக கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை கிறிஸ்தவ மத போதகர் பாணியில் தாவேக வேட்பாளர் ரமேஷ்குமார் எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதி தாவேக வேட்பாளர் ரமேஷ்குமார் ஆவடி, நந்தவனம், காமராஜர் நகர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து தாவேக கட்சியின் நிறங்களை கொண்ட பலூன்களை சிறுவர்கள் வழங்கி அவரை வரவேற்ற நிகழ்வு பிரச்சாரத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. பின்னர் பொதுமக்களிடம் பேசிய அவர் தாவேக கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை கிறிஸ்தவ மத போதகர் பாணியில் எடுத்துரைத்தார். மக்கள் நலத்திட்டங்கள், அடிப்படை வசதிகள், மேம்பாடு, குடிநீர், சாலை, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை விளக்கி பேசிய அவர் வரவிருக்கும் தேர்தலில் தாவேக கட்சியின் விசில் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திமுக வேட்பாளர் கருணாநிதிக்கு பொதுமக்கள் சாக்லேட் மாலை, பொரி உருண்டை மாலை என இனிப்பு பொருட்களால் மாலையை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதி திமுக வேட்பாளர்
கருணாநிதி கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட சரமாரியம்மன் கோவில் தெரு, முத்தாலம்மாள் தெரு, செல்லப்பாண்டியன் தெரு, செக்கடி தெரு, ஊரணி தெரு, கடலைக்கார தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது வேட்பாளர் கருணாநிதிக்கு அப்பகுதி மக்கள் சாக்லேட் மாலை, பொரி உருண்ட மாலை என இனிப்பு பொருட்களால் ஆன மாலையை அணிவித்து கோவிலில் பூஜை நடத்தியும் மேளதாளங்கள் முழங்க பரிவட்டம் கட்டி வரவேற்பு அளித்தனர். நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை தீர்மானம் தோல்வியடைந்ததை அடுத்து நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் கூற்றோடு பகுதியில் பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை தீர்மானம் நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்ததை கொண்டாடும் வகையில் நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் பெருமாள் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இந்நிகழ்வில் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்மாள், ஒன்றிய அவைத் தலைவர் நரசிம்மன், ஒன்றிய துணை செயலாளர்கள் சீனிவாசன், வழக்கறிஞர் தமின் அன்சாரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் உள்ள டீ கடையில் வடை சுட்டு கொடுத்து திமுக வேட்பாளர் நித்யா சுகுமாரன் நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட பொதுமக்களிடம் காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதன் பின்னர் அவர் மைதானத்திற்கு சென்று கிரிக்கெட் விளையாடி கொண்டு வரும் இளைஞர்களிடம் கிரிக்கெட் விளையாடியும் அப்பகுதியில் உள்ள டீ கடையில் வடை சுட்டு கொடுத்தும் இளநீர் கடையில் இளநீரை வெட்டி கொடுத்தும் நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காமல் பெண்ணிற்கு உடல்நலம் பாதித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் பகுதியை சேர்ந்தவர் சௌந்தர்யா. இவர் கடந்த சில நாட்களுக்கு முன் பிரசவத்திற்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்துள்ள நிலையில் அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்தில் முறையான சிகிச்சை அளிக்காமல் அலைக்கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெண்ணுக்கு மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காமல் பெண்ணிற்கு உடல்நலம் பாதித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எட்டயாபுரம் அருகே பாதை பிரச்சனை காரணமாக கற்களை வீசி மோதிக்கொண்ட மக்களை அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அடுத்த குளத்துள்வாய்ப்பட்டி கிராமம் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. குளத்துள்வாய்ப்பட்டி குமாரகிரி பகுதி மக்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் வழியாகத்தான் விவசாய நிலங்களுக்கு சென்று வந்தனர். இந்த நிலையில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் அமைக்கப்பட்ட பிறகு அந்த கிராம மக்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்பவர்களுக்கும் இடையே நீண்ட காலமாக பாதை பிரச்சனை இருந்து வருகிறது. பாதை பிரச்சனை காரணமாக தாங்கள் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் இருப்பதாகவும் இது குறித்து பலமுறை போராட்டங்கள் நடத்தியும் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் தேர்தலை புறக்கணிப்பதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு குளத்துள்வாய்ப்பட்டி பொதுமக்கள் அறிவிப்பு செய்தனர். இதனையடுத்து வருவாய்த்துறையினர் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் பிரச்சனைக்குரிய பாதை பகுதியில் சாலையை சீரமைக்க மண் கொட்டப்பட்டது. இதற்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இரு தரப்புக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதால் ஊருக்குள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சார்ந்தவர்கள் வரக்கூடாது என்றும் கிராம மக்கள் தாங்கள் பகுதி வழியாக விவசாய நிலங்களுக்கு செல்லக்கூடாது என்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஒருவருக்கொருவர் கற்களை வீசி தாக்கி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விவசாயிகள் செல்வதற்கு நடைபாதை சரி செய்யப்படும் என்று தேர்தலுக்கு பின்னர் பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கோழியூரில் இடப்பிரச்சனை சம்பந்தமாக தாக்குதல் நடத்தும் வழக்கறிஞர் உள்ளிட்டோர் மீது உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் போத்திரமங்கலத்தில் வசிப்பவர்கள் ரமேஷ் மங்கையர்கரசி தம்பதியர்கள். இதில் ரமேஷ் மங்கையர்கரசியை ஜாதி மறுப்பு திருமணம் செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து ரமேஷின் தந்தை சித்திரவேல், அவரது மனைவி சரஸ்வதி ஆகியோர் கோழியூரில் வசித்து வந்தனர். இவர்களுக்கும் சித்திரவேலின் அண்ணன் மனைவி உஷா மற்றும் சரஸ்வதி, மருதாம்பாள், வெங்கடேசன், வழக்கறிஞர் நீதிமன்னன் ஆகியோருக்கும் இடையே இடப்பிரச்சனை இருந்து வந்தது. இது குறித்து சித்திரவேல் மற்றும் அவரது மருமகள் கேள்வி கேட்டதற்கு உஷா, சரஸ்வதி, மருதாம்பாள், வெங்கடேசன் ஆகியோர் தகாத வார்த்தையால் திட்டி தாக்கியுள்ளனர். இது குறித்து திட்டக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்து நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து வழக்கறிஞர் நீதிமன்னன் காவல்துறையினரிடம் லஞ்சம் கொடுத்து கையில் வைத்துள்ளார் என்பதால் சித்திரவேல் குடும்பத்தின் மீது பொய்யான வழக்கு போடப்படுவதாக மிரட்டி வருவதாகவும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வழக்கறிஞர் நீதிமன்னன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு
ரமேஷை இதே பிரச்சனை சம்பந்தமாக தடிக்கம்புகளால் கொடூரமாக தாக்குதல் நடத்தியதாக ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். கெங்கவள்ளி அருகே சட்டமன்ற தேர்தலையொட்டி வாகன சோதனையில் ஆவணமின்றி எடுத்து வந்த 86,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் சாத்தப்பாடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் ஆட்டு வியாபாரி கண்ணனிடம் ஆவணமின்றி எடுத்து வந்த 86,000 ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படையை சேர்ந்த மயில் மேலழகன் பணத்தை பறிமுதல் செய்து கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் காத்தமுத்துவிடம் ஒப்படைத்தார். தனியார் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தில் புதிதாக மேம்படுத்தப்பட்ட லிம்புடிமா சிகிச்சை மற்றும் பராமரிப்பு மையம் துவங்கப்பட்டது. கோவை தனியார் மருத்துவமனையுடன் இணைந்து பிஎஸ்ஜி புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தில் புதிதாக மேம்படுத்தப்பட்ட லிம்புடிமா சிகிச்சை மற்றும் பராமரிப்பு மையம் துவங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பேசிய மருத்துவர்கள் புற்றுநோய் நோயாளிகள் மற்றும் லிம்பிடிமா பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் முழுமையான பராமரிப்பு வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் நிகழ்வின் ஒரு பகுதியாக லிம்புடிமா நோயின் தடுப்பு முறைகள் மற்றும் சிகிச்சை நடைமுறைகள் குறித்து பயிற்சி பட்டறை நடைபெற்றது. பிசியோதெரபிஸ்ட் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிஎஸ்ஜி புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் ஆலோசகர் ஸ்ருதி நஞ்சுண்டப்பன், உடற்பயிற்சி துறை தலைவர் ராமமூர்த்தி, கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன் நிர்வாக அறங்காவலர் பாலாஜி உள்ளிட்ட மருத்துவர்கள், உடற்பயிற்சி நிபுணர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். Good morning. I am Dr. Balaji from PhD Institute of Oncology. All patients who undergo gynae surgeries or breast operations for breast cancer, they are liable to get swellings in their upper limb and lower limbs. And this is something that can be quite distressing and spoil the quality of life. This can be prevented with proper awareness, precautions, so that it never comes up, and even if it comes, it's manageable. And towards this purpose, we have started this lymphedema clinic. So every patient who is diagnosed with breast cancer or gynae cancers can access this clinic to prevent, be aware of, and prevent lymphedema or swelling of the upper and lower limbs from happening. And I think this is an additional value addition to our department. நாகர்கோவிலில் தனியார் கண் மருத்துவமனையின் 28வது கிளையை அதன் தலைவர் குமாரசாமி மற்றும் லதா குமாரசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் கண் மருத்துவமனையின் 28வது கிளையை அதன் தலைவர் குமாரசாமி மற்றும் லதா குமாரசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் IMA தேசிய தலைவர் விஜயகுமார், தனியார் பள்ளிகளின் நிறுவன மேலாளர் டொமனிக் கடட்சா தாஸ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அறுவை சிகிச்சை, மருத்துவ ஆலோசனைகள், கார் பார்க்கிங் என அனைத்து வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணுக்கு குறையிலேயே மோர் அட்வான்ஸ் லென்சஸ் யூஸ் பண்றது நிறைய பண்றோம். கண் நரம்பு ட்ரீட்மெண்ட்ஸுக்கு, ரெட்டினா ட்ரீட்மெண்ட்ஸுக்கு, லேசர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விதவிதமான ப்ராப்ளம்ஸுக்கு வேற வேற ட்ரீட்மெண்ட்ஸ், ஆப்ஷன்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. எல்லாமே நம்ம இங்க பண்றோம். பிலாக்குறிச்சியில் உள்ள பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். அரியலூர் மாவட்டம் பிலாக்குறிச்சியில் உள்ள பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை அமாவாசை மாதத்தை முன்னிட்டு ஏரிக்கரையில் இருந்து அலகு குத்திய பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் குழந்தை ராமர் பாதம் கொண்டு வரப்பட்டு பூஜை செய்து பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். அயோத்தியில் கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி ராமர் நவமி அன்று குழந்தை ராமர் பாதம் பணிகள் தொடங்கியது. இந்த நிலையில் சேலத்தில் தயார் செய்யப்பட்ட குழந்தை ராமர் பாதம் அயோத்தி ராமர் கோவிலுக்கு அனுப்புவதற்காக சேலம் மாவட்டம் முழுவதும் உள்ள கிராமங்களுக்கு ஊர்வலமாக கொண்டு சென்று பூஜை செய்யப்பட்டது. இதனையடுத்து சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட ராமர் பாதம் ராமர் கோவில் பஜனை மடத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கெங்கவள்ளி பகுதியில் உள்ள மக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தொகுதி மறுவரையறை மசோதாவை தோற்கடித்து அரசியலமைப்பு சாசனத்தை எதிர்க்கட்சிகள் அவமதித்து விட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. திமுகவிற்கு குடும்ப ஆட்சிதான் முக்கியம், பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். பாஜக மற்றும் அதிமுகவிற்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் தமிழக முன்னேற்றத்திற்கான தடை கற்கள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தீய சக்தி திமுக வேரோடு அழிக்கப்பட வேண்டும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடல். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இப்போதே அமல்படுத்த வேண்டும், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல்.
மற்ற நாடுகளை அச்சுறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு எந்த உரிமையும் இல்லை. பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.